குட் மார்னிங் எவ்ரி ஒன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சேமியா உப்புமா. சேமியாவை நெய்யில் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முதல்ல வறுபடட்டும். கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் நம்ம வேக வச்சுன்றலாம். சேமியாவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு அப்புறம் பண்ணலாம் உப்புமா. சேமியாவை பாருங்கள் பொன்னிறமாக வறுத்தாச்சு. இல்லை கேரட்டும் உருளைக்கிழங்கையும் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், வேக வச்சிடலாம். அப்புறமா தாளித்து கொட்டிட்டு பண்ணலாம் உப்புமா. பாருங்க, தாளித்து கொட்டுறதுக்கு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா கொத்தமல்லி ரெடியாக இருக்குது. இப்போ வேக வச்ச அந்த காயை எடுத்து தாளித்து கொட்டிட்டு பண்ணலாம். கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகா தாளித்து கொட்டிட்டு வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா அந்த தக்காளியை போடலாம். பாருங்க, வெங்காயம் வதங்கணும், தக்காளியும் போட்டு இதுவும் வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கினா கேரட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். தண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான போட்டு கொதிக்க வச்சுட்டு சேமியா போட்டால் ரெடி ஆகிடும். தேவையான தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு நெய்யும் விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். சேமியா போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு வச்சு பாருங்கள். இப்போ சேமியா போட்டுட்டு மூடி வச்சுட்டு கொத்தமல்லி தூவிட்டோம்னா உப்புமா ரெடி ஆகிடும். சேமியா போட்டாச்சு, கொத்தமல்லியும் போட்டாச்சு, மூடி வச்சுட்டோன்னா உப்புமா ரெடி ஆகிடும். ஒரு பின் சர்க்கரையும் போட்டேன் டேஸ்ட்டுக்கு. சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ரெடி ஆகிடுது. சூப்பராக அணைச்சிட்டேன். மூடி வச்சுட்டோன்னா உப்புமா ரெடி ஆகிடும். சூப்பரான சேமியா உப்புமா ரெடி எடுத்து தக்காளி தொக்கு சாப்பிடுங்க. இந்த இதில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த இதில் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.